ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா அக்னி வீர்வாய், அதாவது அக்னிபாத் ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி கொண்டு வராங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு 7 ஜனவரி 2025 இருந்துட்டு 27 ஜனவரி 2025 இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ண போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 ஜனவரி 2005 இருந்துட்டு 1 ஜூலை 2008 இந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 21 வயசு கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோன்னா மினிமம் வந்துட்டு 12th முடிச்சிருந்தாலே போதும். 12th பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதை வந்து நீங்க சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு அவங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இதுவும் இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துட்டு ஒகேஷனல் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கூட இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா phase 1 phase 2 சொல்லிட்டு 2 விதமா கண்டக்ட் பண்றாங்க. phase 1 பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்குமே டிடெக்ட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 0.25 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு எந்த விதமான மார்க்குமே வந்துட்டு டிடெக்ட் பண்ணல இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா phase 2 யாரெல்லாம் வந்துட்டு phase 1 வந்துட்டு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா இமெயில் மூலமா சென்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா phase 2 வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க. இந்த வேலைக்கான லீவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆனுவல் லீவா 30 டேஸ் கொடுக்குறாங்க. சீக் லீவ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இதுக்கான மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான். நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் பண்றாங்க. அதுக்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 70% அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதாவது 21,000 பாத்தீங்கன்னா சேலரி கொடுப்பாங்க. பேலன்ஸ் உள்ள 9,000 இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு கார்பஸ் அமௌண்ட் சொல்லிட்டு இந்த 30% அமௌண்ட் வந்துட்டு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 rupees கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேவாநிதி பேக்கேஜ் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே வருவாங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 வந்துட்டு சேலரியே கொடுப்பாங்க. இதுல உங்க கைக்கு பாத்தீங்கன்னா 23,100 rupees பாத்தீங்கன்னா சேலரியே கிடைக்கும். பேலன்ஸ் உள்ள 9,900 rupees பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவாநிதி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா கார்பஸ் அமௌண்ட் போய் சேர்ந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 4 இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சேலரியே பாத்தீங்கன்னா 28,000 கொடுப்பாங்க. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா சேவாநிதி பேக்கேஜ்னு சொல்லிட்டு கார்பஸ் அமௌண்ட் உங்களுக்கு 5 lakhs, கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் 5 lakhs பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 4 இயர் முடியும் போது 10 lakhs கொடுப்பாங்க. இது வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 lakhs மேல கிடைக்கும். இந்த ஜாபுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்துட்டு மேல் கேண்டிடேட் 7 மினிட்ல வந்து ரீச் பண்ணணும். ஃபீமேல் வந்தாங்கன்னா 8 மினிட் வந்து ரீச் பண்ணணும். அதே மாதிரி மேல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா புஷ் அப் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா புஷ் அப் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு மினிட்ல வந்து செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்க வந்துட்டு டிப்ளமோ வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட், அப்படி இல்லைன்னா ஒகேஷனல் படிச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ, லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 550 ரூபாய் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.